தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆமேன். இன்று சில போதகர்களால் இந்த கிருபை என்பது தவறாக போதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது நாம் கிருபை பெற்றுவிட்டதால் இது கட்டளைகள் அவைகளை கடைபிடித்தது தேவையில்லை என்று சிலர் போதிக்கின்றார்கள். நாம் தெய்வ நீதி நிறைவேற்றும்படியாக ஆவிக்குரிய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியது இல்லை என்றும் சொல்வார்கள். இயேசு நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார், இனி நாம் சுமக்க எதுவுமே தேவையில்லை என்றும் சொல்லுவார்கள். நாம் நல்ல மனசாட்சியுடன் நல்ல நீதி முறைகளை செய்து அவைகளின்படி வாழ்ந்தால் போதும், நீதிமான்களாகி விடலாம் என்பதும் தவறு. நாம் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரேலர்களைப் போல வேத பிரமாணங்களை கடைபிடித்து வாழ்வதால் தேவ நீதியை நிறைவேற்றி விட முடியாது. கிருபை என்பது இருக்கும்போது தேவனுடைய பிரமாணங்களை நாம் எளிதாக சுமக்கும்படி நம்மை பலப்படுத்துகிறது. நீதி, உண்மை, பொறுமை, தாழ்மை, சாந்தம், மன தூய்மை போன்றதால் நற்சுபாவங்களுடன் வாழ்வது மிக மிக கடினம். பண ஆசையை வெறுப்பதும், மாம்சீக இச்சைகளை கட்டுப்படுவதும், கோபத்திற்கு அடிமையாகாமல் வாழ்வதும் கடினமான சுமைகளை சுமப்பது போன்றே. ஆனால் கிருபை இருந்தால் போதும், இவைகளை சுமக்காமல் தவிர்த்து விடலாம் என்பது அல்ல. இவைகளை எளிதாக சுமக்கும்படி தேவ ஆவியின் பலத்தை நமக்கு பெற்று தருவதே ஒரு கிருபையாகும். ஒரு சுமையுள்ள மனிதனை அந்த ரிக்ஷாவை மனிதன் கஷ்டப்பட்டு இழுத்து ஓட்டி செல்கிறான் 1960, 70, 80களில். ஆனால் அதன் பிறகு கிருபை பெற்றுவிட்டதினால் அந்த ரிக்ஷாவில் உள்ள மனிதர்களை கீழே இறக்கிவிட்டு இழுத்து சென்றால் எளிதாக இருக்கும். அது பெயர் கிருபை அல்ல. இந்த ரிக்ஷாவில் மனிதர்களையும் வைத்து இழுத்து செல்ல மோட்டார் பொருத்தி அந்த சக்தி மூலம் எளிதாக அவன் ஓட்டிச் செல்கிறானே. இதுவரை அவனது சுய பலத்தினால் இழுத்து செல்கிறான். இப்பொழுது அந்த மோட்டார் மூலம் எளிதாக இழுத்து செல்ல பயன்படுவது போல நாமும் கிருபை மூலம் தீய சுபாவங்களை எளிதாக வென்று நம் ஓட்டத்தை ஓட தேவ கிருபை நமக்கு தருகிறார். ஆமென். God bless you.